இந்த டிசைனில் நீங்கள் இந்த இதை அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஷேட் பண்ணாமல் இந்த இடத்துல நீங்கள் லைன்ஸ் கூட கொடுத்துக்கலாம். அதுவுமே டிசைன் உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம 19th டிசைன் போகலாமா? ஸோ 19th டிசைனுக்கு ஒரு வேவ் லைன் கொடுத்துக்க போகிறோம். வேவ் லைன், வெயின்ஸ் அண்ட் டாட் வச்சு தான் இந்த டிசைன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு இப்படி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் 2 சைட்லையும் ஒரு வெயின்ஸ் கொடுத்துக்க போகிறோம். ஸோ வெயின்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? ஒரு லைன் ட்ரா பண்ணி ஒரு டாட் வச்சுட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்குவோம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லைன், ஒரு டாட் அண்ட் தென் அகெயின் ஒரு லைன். இதே மாதிரி ஒரு 3 வெயின்ஸ் கொடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு லைனு, ஒரு டாட்டு, அகெயின் ஒரு லைனு. திரும்ப அதே மாதிரி ஒரு லைனு, ஒரு டாட்டு, ஒரு லைனு. அதே மாதிரி இங்கிட்டு ஒரு லைனு, டாட்டு, அகெயின் ஒரு லைனு. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லைனு, டாட்டு, அகெயின் ஒரு லைன் கொடுத்துட்டு இந்த இடத்துல டாட் மாதிரி வச்சுக்கோங்க. 3 டாட்ஸ் வச்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டாட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு அகெயின் அதே மாதிரி ஒரு 3 வெயின்ஸ் கொடுத்துக்க போகிறோம். இது நீங்கள் ஸ்ட்ரைட் லைனில் கூட போடலாம். இந்த மாதிரி 3 வெயின்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே அகெயின் ஒரு 3 டாட்ஸ் வச்சுக்க போகிறோம். த்ரீ டாட்ஸ் வச்சுட்டு இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 20th டிசைன் போகலாமா? 20th டிசைனுக்கு இப்படி நீங்கள் டபுள் சைடு போட்டு ஒரு 3 லீவ்ஸ் வர மாதிரி போடுறதுக்கு ஒரு 2 யூ போட்டுக்கோங்க. ஒரே ஒரு யூ போட்டுட்டு அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். 2 யூ கிடையாது, ஒரு யூ தான். ஒரு யூ கொடுத்துட்டு இந்த இடத்துல நடுவுலேருந்து இங்கிட்ட ஒரு லீஃப் மாதிரி கொடுத்து இந்த எட்ஜஸை ஷார்பன் பண்ணிக்கோங்க. அகெயின் இந்த இடத்துலேருந்து கொண்டு வந்து இதை இப்படி ஒரு லீஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு சென்டரில் திரும்ப இப்படி ஒரு லீஃப் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. இது ஒரு லீஃப் டிசைன். நீங்கள் இந்த டிசைன் யூஸ் பண்ணி நம்ம மண்டலா டிசைன்ஸ் போடுவோம்ல, ஸோ அதில் நீங்கள் சென்டரில் போட்டுட்டு இப்படி லீஃப் போட்டுட்டு நீங்கள் ரிமைனிங் ஏரியாஸ் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் போடும் போது கூட உங்களுக்கு டிசைன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டிசைன்ஸ் இது தான். நான் இந்த ஃபுல் டிசைன்ஸைவே உங்களுக்கு ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்புகிறேன். ஓகே, ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெக்கார்ட் நோட்டுமே நீங்கள் சைட் பை சைட் மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நீங்களே ஒரு அகாடமி மாதிரி ரன் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு போய் போட போகிறீங்கன்னாலும் சரி, நீங்கள் போட்டிருக்கிற டிசைனை நீங்கள் ஷேர் பண்ண தான் அவங்களுக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட் வரும். சரி, இவங்க இதை பண்ணுறாங்கல்ல, நம்ம இவங்களே புக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப்புமே அவங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் அப்பப்போ போடும்போது உங்களுக்கே தெரியும்ல, இந்த டிசைன் நல்லா இருக்குது அப்படிங்கிற டிசைன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ உங்களோட வாட்ஸ்அப், இன்ஸ்டா, எஃபி, யூடியூப் இதிலெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண உங்களுக்கு கஸ்டமர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. அது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை கிளைண்ட்டாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டே பாசிட்டிவ். பை. டேக் கேர்.